நம்ம துவச்சு காய போட்டா உடனே எடுக்க சொல்லி நான் பெரிய புடுங்கி நாங்க போகணும்ட்டு. அப்ப நாங்க எங்க போறது? உன் தலைமையில போறதா? அப்புறம் எப்படி உன் மண்டட்டிக்கு கர்ப்பப்பை எடுத்தா அதுக்கு நீ தானே உட்காந்து சேவகம் பார்க்கணும். போனா போதே வயசான கேடுக்கு ரெண்டு கஷ்டப்படுதேன்னு ஒரு நாள் சாப்பாடாக்கி கொண்டு வந்து கொடுத்து பார்த்துட்டு வந்தா அதே எல்லா நாளும் அப்புறம் உன் மகளுக்கு என்ன வேலை? உன் மகளுக்கு என்ன வேலைங்கிறேன். அதோடயா விட்டேன். வீட்டையெல்லாம் பிரிச்சு மேயிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு இந்த அண்ணனுங்களை வேலைக்கு போக கூடாது, அவனுங்களை கூப்பிட்டு வேலை வாங்குறேன். உன் பையன் மட்டும் நல்லா ஃபாரின்ல சம்பாதிச்சுட்டு பொண்டாட்டி கூட ஜாலியா இருப்பான். பிரிச்சு வாயத்தனமா வேலை செய்யறது எங்கன்னு சொத்து அவனுக்கா? அப்புறம் ஒரு நாள் மைனருக்கு நெஞ்சொலி வேற வந்துருச்சு. அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு எங்க அண்ணன் தானே கூட்டிட்டு போனா. இன்ஜெக்ஷனே எங்கேயும் கிடைக்காம எங்க அண்ணனும் ரஞ்சித் அண்ணனும் அலைஞ்சு அதை வாங்கிட்டு வந்து உனக்கு போட்டு உன் உயிரை காப்பாத்தினாங்க. அந்த நன்றியாவது இருக்கா உனக்கு? என் அண்ணன் எத்தனை பேச்சு பேசுறான், பொம்பளை எட்ட செய்யறானே. என் அண்ணன் எங்க வீட்டு வாசல கூட்டி தெளிச்சு கோலம் போட்டா இங்க வந்து இங்கேயும் செஞ்சு அவன் என்ன உனக்கு அடிமையா? இல்ல அடிமையாங்கிறேன். உன் பொண்டாட்டி எதுக்கு இருக்கா? உன் பிள்ளை எதுக்கு இருக்கா? இல்ல நீ எதுக்கு இருக்கிற?